போட்டி அதிமுகவிற்கும் திமுகவுக்குமானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதுவும் அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்ததால் திமுக மட்டும்தான் போட்டி. சரி, திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குது. எனவே மக்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கு 3 ஆண்டு காலம் தமிழக அரசை நடக்க விடாமல் செய்த ஆளுநர் RSS RN ரவி, ஆளுநர் என்ற ரவி 3 ஆண்டு காலம் தமிழக அரசை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருந்த அந்த ஆளுநரை சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு தமிழகத்தினுடைய குரலை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒலிக்க வைத்து அந்த தீர்ப்பை அனைத்து ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புகிற உச்ச நீதிமன்றமே உத்தரவு போடுகிறது என்று சொன்னால் அந்த உரிமை குரலை ஒலித்தது திராவிட முன்னேற்ற கழகம். டீலிமிட்டேஷன் மூலமாக, தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக பாப்புலேஷன் கண்ட்ரோல், அதாவது ஜனத்தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்ற குரலை உறங்க ஒலித்து அனைத்து மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து அந்த குரலை இந்திய அளவில் ஒலிக்க செய்த தமிழக முதல்வர் தான். அவர் கொடுக்கக்கூடிய உரிமை குரல் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது. அந்த உரிமை குரல் ஒலிக்க கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். எதற்காக தோற்கடிக்க வேண்டும்? தமிழக மக்களின் உரிமை குரலை ஒலித்ததற்கா? மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் கொடுத்ததற்கா? மோடியினுடைய தேச விரோத சட்டங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததற்கா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும்? அப்ப இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அந்த தோற்கடிப்பதற்கு முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அதிமுக என்று முடிவெடுத்து எடப்பாடியின் மூலமாக அந்த அதிமுகவை லீஸுக்கு எடுத்திருக்கிறது பிஜேபி.